இந்த மாதிரி மதுபான பாட்டில்லாம் வந்து இந்த மாதிரி வயல்வெளி அதேமாரி இந்த பொது இடத்தெல்லாம் குடிச்சிட்டு போகிறதால என்ன ஆகுதுன்னா, அந்த வாயில்லா ஜீவன்கள் இங்கே ஆடு மாடு அந்தமாரிலாம் மேயறதுலாம் வந்து காலை கிழிக்குது. அதேமாதிரி விவசாயம் செய்கிறவங்க, இப்படி நடைபாதை போகிறவங்க எல்லாருக்குமே இது பெரிய பாதிப்பாகுது. இந்த பாட்டில் வந்து உடஞ்சி தூள் தூளாக இருக்கிறதால காலை கிழிச்சு அவங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுது. அது நமக்கு தெரியாது, அந்த பின்னாடி நடக்கிறது நமக்கு தெரியாதுன்னு வைங்களேன். அதனால் வந்து இந்த மது பாட்டிலை வந்து ரீசைக்ளிங், அதாவது மறுபடியும் அதை வந்து நீங்கள் அதை பார்லேயே வந்து வாங்கணும். ரெண்டாவது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் தயாரிங்க. அதான், ஏன்னா மது விற்பனையை வந்து கூடுதல் படுத்தணும்னா நீங்கள் இதை தான் செய்யணும். புதுச்சேரி அரசு வந்து மது விற்பனையை வந்து அதிகமாக விரிவுபடுத்தியிருக்கிறது. அது வந்து மது குடிப்பவர்கள் வந்து சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், இதுமாரி வந்து குடிச்சிட்டு பொது இடங்களில் போட்டு உடைக்கிறது, இந்த குளங்கள் பக்கத்துலலாம் போகிறீங்கன்னா, அது செட்டி குளத்துலலாம் போனால் அந்த பாட்டில் தான் மிதக்குது. அதுமாரி வந்து நிறையா இந்த மது பாட்டில்லாம் வந்து குடிச்சிட்டு உடச்சிட்டு போட்டுடுறாங்க. பாலங்கள், முக்கியமான குழந்தைங்களை, இப்போ பொதுமக்கள் செல்கிற இடத்துலலாம் இதுமாரி வந்து பாட்டிலை வந்து உடச்சி போட்டுடுறாங்க. என்னன்னா, இப்போ வந்து அரசாங்கம் நீங்கள் விற்கிறத எப்படி நிறுத்த போகிறது கிடையாது. ஒன்று பிளாஸ்டிக்கில் விற்றுருங்க, அல்லது இந்த பாட்டிலை திருப்பி கொடுத்து பார்லேயே திருப்பி வாங்குற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. ஏன்னா வெளிக்கடையெல்லாம் வந்து பாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, சில கடையில் வாங்கிறது கிடையாது. அதனால் மதுபான கடையிலே வந்து அது திருப்பி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இதால் பொதுமக்களுக்கும் இடையூறு இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்க வர்றது பார்க்குறதுலாம் என்ன நிலைமையில் நாமளும் நாளைக்கு இதுமாரி குடிப்போன்ற எண்ணம் தான் தோணுன்னு வைங்களேன். படிப்போன்ற எண்ணத்தை விட குடிப்போன்ற எண்ணம் தான் அதிகமாக வரும். அதனால் இந்த புதுச்சேரி அரசு இப்போ மலைப்பகுதியெலாம் எப்படி பாட்டிலை திருப்பி கொடுத்தா அதுக்கு உண்டான காசை கைசிக்கணும் சரக்கு கொடுக்குறாங்களோ, அதுமாரி இங்கே புதுச்சேரிலையும் இந்த பாட்டிலெலாம் ஒரு மதிப்பை ஏற்படுத்தி அது திருப்பி வாங்கினா நல்லாயிருக்கும். எப்படியும் மது விற்பனை மது தடையை ஏற்படுத்த போகிறதுக்குள்ள ஆங்காங்கே பல கடைகளை உருவாக்கின்னு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் இதையே செய்யுங்க, மாற்று ஏற்பாடாக செய்யுங்க. இந்த புதுச்சேரி அரசு நல்லாயிருக்கும். நல்ல சில விஷயம்லாம் நல்லா செய்கிறீங்க, இதையும் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்குன்றேன். நன்றி, வணக்கம்.